ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அழகே அழகு தொடர்கதையில் மதிக்கும் சுரேஷுக்கும் விருந்து வச்சிட்ருக்கிறாரு தங்கராஜ். விருந்து வச்சுட்டே இருக்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, தங்கராஜோடைய அம்மா, சுரேஷ் நல்லா சாப்பிடு, அப்போ தான் திருடனை பிடிக்கும்போது கீழே உழுந்து வாரி அடிப்படாமல் போய் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாருக்கும் சிரிக்கிறாங்க. ஏன்னா சுரேஷ் கட்டிலில் விழுந்ததை எல்லாருமே குத்தி காட்டி சிரிக்கிறாங்கங்க. அதுக்கப்புறமா அந்த பாட்டி வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டிட்டு தூங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போது தங்கராஜ் என்ன சொல்கிறாருன்னா, மதி, இந்த வாசுகின்றவங்க தெரியுமான்னு கேட்குறாரு. உடனே ரேவதி சொல்கிறாங்க, நம்ம வாசுகி எப்படிங்க மதிக்கு தெரியும், பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நான் அந்த வாசுகியை சொல்லலை, புராண கதைகளில் வர வாசுகியை சொல்கிறேன் அப்படின்றாங்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தெரியுன்றாங்க மதியம். அதாவது அவர் வந்து திருவள்ளூர் வந்து வாசுகி வந்து தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்களாம் கிணத்துல. அவர் வந்து கூப்பிட்டாராம். கூப்பிட்டதும் புருஷனுக்கு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பயந்துக்கிட்டு அந்த தண்ணியை அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்களாம். ஆனால் அவங்க போகிற வரையும் அந்த தண்ணி அப்படியே தான் கிணத்துல தொங்கிட்டு இருந்ததாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு பயபக்தியோடு அவங்க புருஷங்கிட்ட வருவாங்க அவங்க. அதுபோல் நீ இருக்கணும் மதி அப்படின்னு சொல்கிறாரு தங்கராஜ். உடனே ரேவதியில், நல்ல வேலை நம்ம வீட்டிலலாம் கிணறு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. என்ன ரேவதி நினச்ச அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு ரேவதி சொல்லி சமாளிச்சிடுறாங்கங்க. அப்புறம் மதிக்கு வந்து ஓவர் அட்வைஸுன்ற பேரில் பயங்கரமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. மதியா கேட்குற மாதிரி தலையாட்டிக்கிட்டே நெக்கில் தலையாட்டிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இதுவரையும் அங்கே போயிட்டு யாரும் சண்டை போடக்கூடாது அப்படின்னும் சொல்லி அனுப்புகிறாரு. அப்புறம் மலர் வீட்டில் எல்லாரும் உட்காந்து ஐயனார் துணை சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நிலா சோழன் ரொமான்ஸ் கதை அதில் வருது. ஐயய்யா சேச்சே, என்ன இது, பார்த்துக்கினே இருக்கும்போது இது மாதிரி சீன் வந்துருச்சு, முதல்ல டிவி ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்போது மலர்கிட்ட அவங்க மாமியார் சொல்கிறாங்க, மலரே இந்த பாரு, இன்னைக்கு மதி வரா, இனிமேல் அவள் இந்த வீட்டுக்கு வந்தானா அவகிட்டலாம் பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத, அப்படியே பாசத்தை கொட்டிலாம் பொழியாத. பார்த்தல அவள் போகும்போது என்ன கேள்வி உன்னை கேட்டு போனான்னு, என்ன கேட்டா அவ, ஏதோ கேட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, என்னது உனக்குலாம் வந்து மானமே இல்லையா, வெக்கமே இல்லையான்னு கேட்டால அப்படின்றாங்க. உடனே பாக்கியராஜ் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் கேட்கலையம்மா அப்படின்றாரு. இல்லைடா ஏதோ கேட்டாடா, ஆனால் அவளுக்கு உழுந்து உழுந்து கவனிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அவள் இந்த வீட்டுக்கு வந்தானா அவளும் இந்த வீட்டு மருமகன்ற பேரில் நீ எவ்வளோ வேலை செய்கிறியோ அதில் பாதி வேலை அவளை செய்ய சொல்லணும். அதுவும் இல்லாமல் நீ தான் அவகிட்ட வாங்கணும், அது மாதிரி நடந்துக்கோ அப்படின்றாங்க. மலரா அப்படியே கம்முன்னு கவலையாக பார்க்குறாங்க, சோகமாக, என்னடா இவங்க இப்படி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்களேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அழகுமதி வந்து தங்கராஜ் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. குழந்தையும் அழுகுறான், அத்தை போக வேண்டாம், அத்தை இங்கேயே இருக்கட்டும்னு. சுரேஷ் சொல்கிறாரு, என்னடா ரொம்ப ஓவராக பண்ணுற அப்படின்றாரு. நீ ஒன்றா போ, அத்தை இங்கே தான் இருக்கணும்னு அழுகுறான். இல்லடி செல்லம், அத்தை அடிக்கடி உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு மதியம் சுரேஷும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது ரொம்ப நேரமாக பைக் ட்ராவல் பண்ணுறாங்க. 2 பேரும் மௌனமாக சைலண்ட்டாக வராங்க. ஆனால் சுரேஷ் கொஞ்சம் பேச்சு கொடுக்குறாரு மதிக்கு. இன்னைக்கு மழை வரா மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு என்னவோ தோணலையே, இல்லையேன்றாங்க மதி. இல்லை, சில்லு காற்று அடிக்குது, இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் மழை வந்துடும்ன்றாங்க. உடனே மதி வந்து சுரேஷ்கிட்ட சாரி அப்படின்னு கேட்குறாங்க. சாரியா, சாரிலாம் கேட்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எதுக்கு நீ சாரி கேட்குற அப்படின்னும் கேட்குறாரு. இல்லை, நான் உங்களை கட்டிலேருந்து தள்ளி விடலை, தள்ளி விடணும்லாம் நினைக்கல, அது யதார்த்தமாக நடந்துருச்சு, அதான் சாரின்றாங்க. ஓ, இப்படியெல்லாம் கூட நீ பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எது பேசினாலும் அழுத்தமாக வராபாரு, என்னவோ சம்மந்தமே இல்லாத மாதிரின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இவங்க 2 பேரும் பைக்கில் ட்ராவல் பண்ணுறாங்கங்க. வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளே என்ன பேசுகிறாங்கன்னு நாளைக்கு பார்ப்போமா? அது வரையும் காத்திருப்போம். நன்றி, பாய்.